ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் வீரா சீரியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம வீராவோட கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம அரவிந்தை காதலிச்சாங்க இல்லையா, அந்த நந்தினி எல்லா உண்மையுமே நம்ம சூர்யா கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சூர்யா அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன சொல்ற அப்படின்னு அப்படின்னு பார்த்து வீரா யார் சூர்யா அவங்க அப்படிங்கிறது, மேடம் அரவிந்த் நல்லவர் கிடையாது மேடம், அவருக்கு என்ன காதலிச்சு ஏமாத்தி இப்போ அவரோட குழந்தை என் வயிற்றில் இருக்கு அப்படிங்கிறது பார்த்தியா, அரவிந்த் நல்லவனே கிடையாது வீரா, புரிஞ்சுக்கோ, இதை கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படிங்கிறது. இங்கே பாரு, இவன் சொல்றதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்கியா சூர்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அரவிந்த் ரொம்ப நல்லவர் அப்படின்னு உடனே மாற தூரத்துல நிக்கிறத கவனிக்கிறாங்க வீரா. எல்லாம் இவனோட திட்டம் தான் அப்படின்னுட்டு மாறா இங்க வா அப்படின்னது சொல்லி வீரா, அம்மா யார் இந்த பொண்ணு, இங்க பாரு நடிக்காத, இவதானே நீ ரெடி பண்ணிட்டு வந்த பொண்ணு, இப்படியான சீப்பான வேலையெல்லாம் பாப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை அப்படின்னு வீரா போட்டு மாறின கண்ணா பின்னான்னு தட்டிட்டு இருக்காங்க. ஏய், எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்ற, நீ நடிக்காதடா, ஏடா இப்படி நடிக்கிற அப்படின்னு சத்தம் போட்டதோ உடனே நந்தினி நம்ம மாறக்கிட்ட அரவிந்த் ஏமாத்தின விஷயத்த சொல்றாங்க. ஐயோ என்னம்மா சொல்ற, என்னடா எல்லாத்தையும் பக்காவா திட்டம் போட்டுட்டு இப்போ எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு நம்ம வீரா கேட்குறாங்க. வீரா என்ன பேசிட்டு இருக்க, நான் இதுக்கு இதெல்லாம் பண்ணணும், சொல்ல போனா இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது வீரா, என்ன நம்ப அப்படின்னு நம்ம மாற சொன்னதும் போதும், நீ இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணணும்னு நினைச்சு கூட எதிர்பார்க்கல. இங்க பாரு, நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ, அரவிந்த் தான் என்னோட புருஷன், அரவிந்த் தான் என்னோட கழுத்தில் தாலி கட்டுவாருச்சு, உன்னை பார்த்தாலே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னுட்டு நம்ம வீரா அங்கேருந்து போனதும் மாற ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து வள்ளி வந்ததும் நடந்த விஷயத்த மாற வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கிட்ட வள்ளி அதிர்ச்சி ஆகிறாங்க. பின்ன இதுக்கிட்ட அமைதியாக இருந்துட்டு இருக்கு, வா வா போய் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலாம். இங்கே பாருத்த, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது, நான் தாலி கட்டலைனாலும் பரவாயில்ல, அரவிந்த் வீரா கல்யாணம் பண்ண மாட்டான் அப்படிங்கிறதும், அது என்னடா கதை, நீ தாலி கட்டலனாலும் பரவாயில்லன்னு சொல்றேன், இங்க பாரு என்ன நடந்தாலும் சரி நீ தான் அந்த வீராக்களத்துல தாலி கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி அங்கிருந்து போனதும் உடனே சூர்யா அந்த இடத்துக்கு வராங்க. இங்க பாரு மாறா, நீ தான் வீராவுக்கு எது நல்ல மாப்பிள்ள, அதனால இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, நீ தான் தாலி கட்டணும் அப்படின்னு சொன்னதும் உடனே மாறா அவங்க பாக்கெட்ல இருக்கிற தாலியை பாக்குறாங்க. பார்த்த தாலியை காணும். உடனே சூர்யா அவங்க கையில இருந்து எடுத்து இந்த தாலி நீயே கட்டு அப்படின்னதும், பரவாயில்லையே எனக்கு வர வர ஆதரவெல்லாம் கூட்டிட்டு போகுது அப்படின்னுட்டு அவங்க அம்மா போட்டோ பார்த்து, அம்மா நான் வீரா கழுத்தில் தாலி கட்ட போறேன், நீதாம்மா என்ன ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. கண்டிப்பா உன் அம்மா உனக்கு துணியா இருப்பான் அப்படின்னு சூர்யாவும் சப்போர்ட்டிவா பேசுறாங்க. இந்த பக்கம் மாப்பிள்ளைய மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. மாப்பிள்ளை தோழன் வாங்க அப்படின்னு வேணும்னே கண்மணி அவங்க அத்தையை கொறுத்து விடுறாங்க. உடனே மாறன்னு பக்கத்துல போறாங்க. வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு வேணும்னே அரவிந்த் மாலையெல்லாம் போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறமா தோளுக்கு மேலே கை போட்டு, என்ன பெருசா இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்லாம் சொன்னேன், இங்கே பாரு உன்னால் எதுவுமே கிளிக்க முடியாது, நான் தான் வீராக்களத்தில் தாலி கட்டுவேன், இங்கே பாரு ஒரு வேளை இங்கே 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து புள்ள பிறந்தாச்சு, இது பழைய ஃபேஷன், நான் கல்யாணம் முடிச்சு கையிட ஒரு நாய்க்குட்டி வளர்க்கலான்னு இருக்கேன், அந்த நாய்க்குட்டிக்கு மாறனு வச்சு மாறான்னு கூப்பிடும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா, என்ன வீரா தான் கொஞ்சம் ஹர்ட் ஆவா, அதெல்லாம் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அசிங்கமாக பேசிடுறாங்க. அரவிந்த் மாறன்னு எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம அரவிந்தை மனமேடையில உட்கார வைக்கிறாங்க. இந்த பக்கம் மாப்பிள்ளை தோழனா நம்ம மாறனும் மாலையை கழுத்தமா மேடையில நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்த ராகவ் அத்தை ஒரு வார்த்தை சொல்லுத, உண்மையை சொல்லி நான் வீராவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வள்ளிக்கிட்ட சொன்னதும், நீ கொஞ்சம் அமைதியா இருக்கே அப்படின்னு வள்ளி சத்தம் போடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வீராவை அழைச்சிட்டு வராங்க. வீரா மாறின செம்மையா முறைக்கிறாங்க. இங்க பாரு வீரா, நான் சொல்றது கேளு, இது இப்போ கூட ஒண்ணு இல்லை அப்படின்னதும், இப்போவே உன் கண் முன்னாடியே நான் அரவிந்த் கல்யாணம் பண்ணத்தான் போறேன் அப்படின்னுட்டு வீரா அரவிந்த் பக்கத்துல உட்கார்ந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கண்மணி தாலியில ஆசீர்வாதம் வாங்கிட்டு அரவிந்த் கையில கொடுத்ததோ உடனே சூர்யா கண்ணை காமிக்கிறாங்க. மாற என்ன பண்றாங்கன்னா அரவிந்தோட தாலியை தட்டி விட்டுட்டு உடனே நம்ம வீரா கழுத்துல அவங்க தாலி கட்டிடுறாங்க. இதை பார்த்து எல்லாருமே செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே அரவிந்த் எழுந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் வீராவுக்கு என்ன பண்றேன்னு புரியாம அந்த இடத்துல அவங்களும் கல்ல மாறி நின்றுட்டு இருக்காங்க. உடனே அரவிந்த் மாறனை அடிக்கலான்னு போகும்போது மாறன் அரவிந்த் கையை பிடிச்சிடுறாங்க. டே என்ன காரி என்ன பண்ணிட்ட படுபாவி, உன்னை நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்ச, இத்தனை பேர் பொண்ணாடி என்ன அசிங்கப்படுத்திட்டேடா, இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, போடா இந்த மண்டபத்தை விட்டே போடா அப்படியான்னு அரவிந்த் நம்ம
மாறின போட்டு ராமச்சந்திரன் ஐயா வந்து பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பா அடிக்காதீங்கப்பா, அவனை அடிக்காதீங்க அப்படின்னு ராகவ் வள்ளி எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க. உடனே சூர்யா வந்து இங்க பாருங்க சார், நான் ஃபர்ஸ்ட் சொல்றத கேளுங்க போதும் சூர்யா, நீயும் அவன் பக்கம் சார்பா இருந்துட்டு இல்ல, எப்படி உன்னாலும் இப்படி ஒரு துரோகத்தை பண்ண முடிச்சிச்சு அப்படின்னு வீராவும் மாறின போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. சி உன்னை நான் எப்படிலாம் நினைச்சேன், உன் புத்தியே காமிச்சிட்டல, அண்ணன் விஷயத்திலேயே உன்னை நான் துரத்தி அடிச்சிருக்கணும்டா, அதை பாவம் ஒன்று விட்ட பாரு, அதை என்ன சொல்லணும் அப்படின்னு கண்மணி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பிருந்தாவை வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அக்கா பாவம் அக்கா மாற அப்படின்னு, என்னடி உன் மனசையே மாத்தி வச்சுட்டானா அப்படின்னு வீரா ஒரு பக்கம் சத்தம் போட்டுறாங்க. சி இங்க பாரு, இப்பவே நான் உன்னை தலை முழுக்கிறேன், இன்னையில இருந்து நீ என் புள்ளையே கிடையாதுடா அப்படின்னு நம்ம ராமச்சந்திரன் சொன்னதும் உடனே சூர்யா வந்து போதும் எல்லாரும் நிறுத்துறீங்களா, இங்க பாருங்க சார், ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளுங்க, நீங்க இப்போ மாற மட்டும் தாலி கட்டலன்னா இன்னைக்கு வீரா வாழ்க்கையே கேள்விக்குறியா இருந்திருக்கும் அப்படின்னதும் என்ன கேள்விக்குறியா இருந்திருக்கும், இப்படி படுத்துட்டீங்களே ராமச்சந்திரன், என்னடா பாத்துட்டு இருக்க, இதுக்கப்புறமும் மண்டபத்துல இருந்து என்ன பண்ண போற, வா போகலாம் அப்படின்னதும் இல்லம்மா எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு அரவிந்த் ஒரு பக்கம் டென்ஷன் ஆனதும் அப்படின்னு பார்த்து நந்தினி வராங்க. உடனே நந்தினி வந்து அரவிந்த் கண்ணத்திலே அடின்னு அடிக்கிறாங்க. ஐயா இங்க பாருங்க ஐயா, இவன் என்ன காதலிச்சு ஏமாத்தி கர்ப்பமாக்கிட்டான், இதை பத்தி நான் வீரா கிட்ட சொன்னேன், ஆனா வீரா நம்பவே இல்லையா, இவனை போய் நம்பிட்டா, உண்மையிலேயே சொல்றேன் ஐயா, இவன் என்னை ஏமாத்தி கர்ப்பமாக்கியிருக்கான், வீராவோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு தான் மாறி இப்படி ஒரு காரியம் பண்ணா அப்படின்னதும் ராமச்சந்திரன்ல இருந்து எல்லாரும் அதிர்ச்சி ஆவாங்க.